சார் வணக்கம் சார். இப்போ சார் தோனி வணக்கம். வந்து அகைன் கேப்டன் ஆகிருக்கிறாரு. ருத்ராஜ் வந்து இன்ஜுரி காரணமா ரூல் அவுட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்டீவன் பிளமிங் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு சார். அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? சார் இது ஆக்சுவலி இப்போ ருத்ராஜ் இன்ஜுரின்றதுனால இப்போ வந்து சிஎஸ்கேக்கு இன்னொரு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒரு யங் சான்ஸ் கொடுக்கலாம் அவங்க. இப்போ தோனியோட கேப்டன்சில ஆட போறாங்க. தோனி இது வரையும் 5 கேப்டன்சில 5 வாட்டி ஐபிஎல் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க வந்து கொல்கத்தாக்கு அகைன்ஸ்ட் தான் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் ஆடினா நல்லா இருக்கும் சார். ஓகே சார். நீங்க சென்னையோட பவுலிங் யூனிட்ல இருந்திருக்கீங்க கொஞ்ச நாளா. அதனால உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்கறேன். சென்னையோட பவுலிங் வந்து பெருசா யூஸ் பண்ணாம பவுலிங் நம்ம ஸ்ட்ராங்னு சொன்னாலும் ரொம்ப வீக்கா தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. போன மேட்ச்லயே பார்த்தோம் 85க்கே வந்து ஒரு 5 விக்கெட் எடுத்துட்டாங்க. பட் 200 ரன்னுக்கு மேல கன்சீட் பண்ணியிருந்தாங்க. சோ அது வந்து கேப்டன்ஷிப்ல தான் அந்த பெரிய எரர் இந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி டைம்ல தான் வந்து இப்போ அகைன் தோனி வந்திருக்கிறாரு. அத பத்தி எப்படி சார் பாக்குறது? சார் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எப்போதுமே நம்ம பேட்டர்ஸ் வந்து ஓப்பனிங்ல நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஸ்லாக்ல அடிக்கிறதுக்கும் சரி, உங்களுக்கு டெய்லண்டர்ல அடிக்கிறதுக்கும் ஆள் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஃபெயிலியரே வந்து பேட்டிங் யூனிட் தான் சார். ஆக்சுவலி இப்போ பேட்டிங் யூனிட் வந்து உங்களுக்கு பவர் பிளேலேயே உங்களுக்கு 2-3 விக்கெட் விட்டுறோம். ஸோ நம்ம பவுலர் இந்த ஃபார்மேட்ல வந்து நம்ம பவுலரை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா மேட்சஸும் எல்லாமே மோர் தென் 200 தான் ஸ்கோர் பண்றாங்க எவ்ரி மேட்சஸ். நீங்க பவுலரை வந்து நம்ம எதுவுமே நம்ம விக்கெட்ஸுமே அந்த மாதிரி தான் இருக்கு நம்ம. ஸோ அதனால இப்போ நம்ம பவுலிங்லயும் நம்மளுக்கு வந்து கரெக்டா யூஸ் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இதுக்கப்புறம் தோனி வந்து அதை கரெக்ட் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பவுலிங்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஷாட் இருக்கு. ஒரு இடையில வந்துட்டு ஒரு அந்த 2 ஸ்பெல்லுக்கு வந்து கரெக்டா இன்னும் வந்து போட முடியல நம்மளால. ஓகே சார். இன்னொரு சின்ன கொஸ்டின் சார். ஆக்சுவலா கேப்டன்ஷிப் மேல நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்துச்சு. ருத்ராஜ் வந்து ஓப்பனிங் வரணும் அந்த மாதிரியான நிறைய கான்ட்ரவர்சிஸும் இருந்துச்சு சார். அந்த நேரத்துல தான் ஆயுஷ் மாத்திரை அப்படின்னு சொல்லி மும்பைல இருந்து ஒரு யங்ஸ்டரை கூப்பிட்டு வந்து ஒரு ட்ரையல் செக் பண்ணியிருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிஎஸ்கே பண்ணியிருந்ததா ஒரு சோசியல் மீடியால எல்லாம் பரவலா பேசப்பட்டுச்சு. இப்போ இந்த மாதிரியான டைம்ல ருத்ராஜோட ஒரு இது எப்படி சார் இருக்கு? ரூல்ட் அவுட்ங்கிறது எப்படி சார் பார்க்கணும் இதை? சார் ஆக்சுவலி ருத்ராஜ் ரூல்ட் அவுட்ன்றது வந்து ஒரு பக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நான் என்ன சொல்றேன், இப்போ அவர் வந்து இந்த வருஷத்தை பொறுத்தவரை அவருக்கு வந்துட்டு இன்ஜுரிஸா இருக்கட்டும், அவர் கரெக்டான அவரால் ஸ்கோரும் பண்ண முடியல. ஸோ அவருக்கு இந்த இன்ஜுரி வந்து அவர் ரெக்கவர் பண்ணி நெக்ஸ்ட் இயருக்கு அவர் ரெடி ஆகிறதுக்கான டைம் அவருக்கு இருக்கு. ஸோ அதுக்கிடையே நம்ம நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த இடத்துல ஒரு யங்ஸ்டரை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஏன்னா இப்போ நம்ம எல்லா டீம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் சென்னை பீப்புளே வந்து ஒரு 4 பேரும் 4 டீம்ல இருக்கிறாங்க. வெவ்வேறு டீம்ஸ்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க யங்ஸ்டர்ஸ். ஸோ நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் தான் ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்றேன். தோனி வந்துட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்து அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணாருன்னா அட்லீஸ்ட் நம்ம இந்த கேம்ல கேகேஆரோட வின் பண்றோமோ இல்லையோ, நம்ம கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் கான்பிடண்டா தோனி கீழே ஆடும்போது இன்னும் ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்க. சார் 2022 ஜடேஜா கிட்ட கேப்டன்ஷிப் கொடுத்துட்டு அகைன் தோனி கிட்டே திரும்ப வாங்கி கொடுத்தாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி அதாவது தொடர் தோல்விகள்னாலதான் அது நடந்துச்சு. இப்பவும் கிட்டத்தட்ட தொடர் தோல்விகள் தான். பிளே ஆஃப்க்கு போவோமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கிற மேட்சஸ் எல்லாமே வின் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு இக்கட்டான நிலைமையில தான் இருக்கும். அந்த மாதிரியான டைம்ல தான் வந்து ருத்ராஜ் ஒரு ரூல்ல விட்டு அகைன் தோனி வந்திருக்காரு. தோனி முன்னாடியான என்ன மாதிரியான சவால்கள் நிறைய இருக்கு சார்? சார் இப்போ பவுலிங் யூனிட்டை பொறுத்தவரை இப்போ உங்களுக்கு பவுலர்ஸுமே இப்போ நம்மளுக்கு வந்து எப்போதுமே நியூ பால்ல விக்கெட் எடுத்து கொடுப்பாங்க. லாஸ்ட் சீசன்லாம் பாத்தீங்கன்னா தீபக் சகரா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் இந்த பேரா இருக்கட்டும், ஒரு இனிஷியலா ஒரு 1 இல்ல 2 விக்கெட் எடுத்துருவோம். ஆனா இப்போ நம்மளுக்கு அந்த பவர் பிளேல விக்கெட்டே விழ மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி டைம்ல இப்போ தோனி வேற எதனாவது புதுசா யோசிச்சு தான் சார் ஆகணும். வேற ஏதாவது இல்ல ஸ்பின்னர்ஸ் ஆப்ரேட் பண்ணலாம் நியூ பால்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேம்பிள் பண்ணி தான் சார் இப்போ நம்ம இந்த ரிமைனிங் மேட்சஸ்லாம் வந்து நம்ம கொஞ்சம் செக்யூர் பண்ண முடியும். சார் கேம்பிளிங் அப்படின்னு பேசும்போது கண்டிப்பா தோனி தான் அது வந்து எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். ஏன்னா ரெய்னாவை பவர் பிளேல ஒரு ஓவர் போட விடுறதாகட்டும் அந்த மாதிரியான இது இருக்கும். இதுக்கப்புறம் ஏன்னா நீங்க சிஎஸ்கேவோட மேனேஜ்மெண்ட் சைட்லயும் சரி பவுலிங் சைட்லயும் சரி கொஞ்சம் டிராவல் பண்ணியிருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு இதை பத்தி தெரியும். என்ன மாதிரியான கேம்பிளிங் இந்த வரப்போற மேட்சஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம்? ஏன்னா கிட்டத்தட்ட சொல்ல போனா விஜய் சங்கர் இருக்கிறாரு, அவரை ஒரு ஓவர் போடலாம். ரச்சின் ரவீந்திரா அவரை தள்ளி விடுறதுக்கு பார்ப்பாங்களா? இந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு கேம்பிளிங் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? சார் நியூ பால் வந்து நம்ம ஒரு எண்டு வந்து ஸ்பின்னர்ஸ் ஆப்ரேட் பண்ணலாம் சார். ஓகே.
ஆமா. ஒரு மிஸ்டி ஸ்பின்னர்ஸ் மாதிரி யாராவது ஒருத்தரை யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் எதனாவது, ஏன்னா இப்ப நம்ம கண்டினியூஸா வந்து ஃபாஸ்ட் பவுலர் வந்து யூனிட் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி தான் ஆகணும். தோனி கண்டிப்பா அது ஏதாவது பண்ணுவார் இந்த கேகேஆர் மேட்ச்ல நான் நம்புறேன். சார் ஆக்சுவலா 2022லயே பாத்தீங்கன்னா ஜடேஜாவை இந்த மாதிரி கேப்டன்ஷிப் கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன மனஸ்தாபம்ங்கிறது வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. ஏன்னா ஜடேஜா டீம் விட்டு போறாரு, சிஎஸ்கே சம்பந்தமான எல்லாத்தையும் டிலே பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு. அகைன் தோனி வந்து அதை சார்ட் அவுட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ சிஎஸ்கேவுக்கும் ருத்ராஜுக்கும் அந்த மாதிரியான மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா? அதை வந்து எப்படி சார் பாக்குறது? சார் இது வந்து நம்ம ஸ்போர்ட்டிவா தான் சார் பார்க்கணும். ஒரு இன்ஜுரி வந்து நேச்சுரலா அவர் வந்து அவர் வந்து மேட்சுக்கு முன்னாடியே 2 மேட்ச் முன்னாடியே ஒரு இன்ஜுரி. பட் இருந்தாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாரு. ஸோ அவரால் 100% கொடுக்க முடியலன்றதுனால தானே இப்போ வந்து அடுத்த லெவல்ல இப்போ ஒரு இன்ஜுரின்னு இப்போ எப்படியும் டாக்டர்ஸ் எல்லாத்தையும் சொல்லி தானே அவர் வெளில போயிருப்பாரு. மேனேஜ்மெண்ட்டுக்கும் பெரிய இதெல்லாம் இல்லை சார். சார் இப்போ ருத்ராஜ் வந்து வெளியே போயிட்டாரு அப்படின்னா அவர் இடத்த யார் ஃபில் பண்ண போறாங்கிறது ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. நீங்க சொன்னீங்க யங்ஸ்டர்ஸ் கூட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா அந்த பிளேஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பிளேஸ்ல தான் அவர் இப்போ ஆனாரு. ஏன்னா செகண்ட் விக்கெட்டுக்கு அது உள்ள வராருங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரெய்னா ஆடி இருக்காரு, அம்பதி ராயுடு ஆடி இருக்காரு, ரகானே ஆடி இருக்காரு. அவங்க எல்லாமே வந்து நல்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங்கா கொடுத்துருக்காங்க சென்னைக்கு. அந்த மாதிரி இப்போ சென்னை ஸ்குவாட்ல யார் அந்த இடத்துக்கு ப்ரமோட் பண்ண போறாங்க அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்கு சார். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் ஜெமி ஓவிட்டன் கூட நம்ம ஆல்ரவுண்டர் அந்த ஸ்லாட்ல நம்ம ட்ரை பண்ணலாம். ஓ நம்பர் 2க்கு வந்து ஜெமி ஓவிட்டனை ட்ரை பண்ணி ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம்ல சார். பட் அவருக்கு நம்ம ஒரு சான்ஸ் தானே கொடுத்துருப்போம். ஸோ இன்னொரு சான்ஸ் கூட கொடுக்கலாம். ஏன்னா இப்போ டீம் இருக்கிற பொசிஷனுக்கு இல்லை சாம்கரன் கூட நம்ம மேலே ட்ரை பண்ணலாம் சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார்.